இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய நிலை என்ன ஆனது? அவசரமாக மருத்துவமனைக்கு படையெடுத்து கொண்டிருக்கின்ற திமுகவின் மாநில நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள், இதன் பின்னணி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட சிகிச்சைகள் தரப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். கடந்த 2-3 நாட்களாக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து கொண்டே தன்னுடைய பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பல உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். காணொளி காட்சி மூலம் பல முக்கிய அதிகாரிகளுடன் அவர் முடிவெடுத்து அந்த முடிவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் ஊடகங்களிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகனிடம் முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி கேட்ட பொழுது, முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை தரப்பட்டிருக்கிறது. ஆஞ்சியோகிராம் சிகிச்சை என்பது இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனை. இதயத்திற்கு செல்கின்ற இரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறதா, இதயத்தில் இருக்கின்ற இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் சீராக உடலின் பல பகுதிகளுக்கும் செல்கிறதா என்பதை பற்றிய ஒரு சோதனை. அந்த சோதனை நடத்தி முடிக்கப்பட்டு இருக்கிறது என்று அமைச்சர் துரைமுருகன் சொன்னார். அது சம்பந்தமாக விளக்கம் கொடுத்த அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவ குழு, அவருக்கு இதயத்திலே சில குறைபாடுகள் இருந்தது, அதை சோதனை செய்து கண்டுபிடித்து அந்த குறைபாடுகளை சரி செய்து விட்டோம். அவருக்கு இன்னும் சில நாட்கள் ஓய்வு தேவை. ஆகவே அவர் மருத்துவமனையிலிருந்து ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை சீராகி கொண்டிருக்கிறது என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் சொல்லி இருக்கிறது. இதற்கு முன்பு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்த பொழுது, அன்றைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் எம்ஜிஆருடைய உடல்நிலையை பற்றி பல்வேறு கட்டு கதைகளும், எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்றும் கூட சொன்னார்கள். எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்று சொன்ன அவர்கள், எம்ஜிஆர் உயிர் பெற்று புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு கூட என்ன கட்டுக்கதைகள் சொன்னார்கள் என்று சொன்னால், இங்கே முதலமைச்சராக இருப்பது எம்ஜிஆரை போல தோற்றத்தில் இருக்கின்ற எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் என்றும், எம்ஜிஆருடைய கதை புரூக்ளினிலேயே முடிந்து விட்டது என்றெல்லாம் கூட பிரச்சாரம் செய்தார்கள். அன்றைக்கு திமுகவின் ஒரு பேச்சாளர் வன்னை ஸ்டெல்லா என்கின்ற ஒரு பெண்மணி ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது, எம்ஜிஆர் அப்பொழுது அமெரிக்க புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் காலமாகிவிட்டார், அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் அஞ்சலி செலுத்துங்கள் என்றெல்லாம் மிகவும் மோசமாக அரசியல் அநாகரிகத்தை அரங்கேற்றினார்கள். அதை போலவே ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது இதே அப்போலோ மருத்துவமனை மருத்துவ குழு, ஜெயலலிதா உடல் நலம் தேறி வருகிறார், மருத்துவ சிகிச்சைகளை அவருடைய உடல் உறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது, கூடிய விரைவில் குணமடைவார், அவர் 2 இட்லி சாப்பிட்டார், சட்னி சாப்பிட்டார் என்றெல்லாம் இதே அப்போலோ மருத்துவமனையின் மருத்துவ குழுதான் அறிக்கை வெளியிட்டது. அந்த மருத்துவமனை வெளியிட்ட குழுவின் அறிக்கை சரியா தவறா என்று அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் இன்னும் அந்த முடிவை வெளியிடாமல் இருக்கிறது. பலரிடம் விசாரித்திருக்கிறார்கள். சசிகலா, OPS, எடப்பாடி பழனிசாமி, இப்படி பலரிடம் விசாரித்தும் கூட இன்னும் அந்த இறுதி அறிக்கை வெளிவரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்து கொண்டு திமுகவின் மண்டல செயலாளர்களை மருத்துவமனைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழுகின்ற நேரத்தில் பலர் என்ன சொல்கிறார்கள்? அரசு அதிகாரிகளோடு ஜூம் மீட்டிங், அதாவது இணைய காணொளி காட்சியின் மூலம் அரசு உத்தரவுகளை பிறப்பிக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதே வேளையை ஜூம் மீட்டிங்கின் மூலம் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கலாம். ஆனால் ஏன் அவசரமாக
திமுகவின் மண்டல செயலாளர்களை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்திருக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு பின்னால் ஒரு மர்மம் இருக்கிறது. ஏனென்றால் துரைமுருகனிடம் கேள்வி கேட்ட சில ஊடகவியலாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வருமா என்று கேட்டபொழுது அதை பற்றியெல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு துரைமுருகன் நழுவிக்கொண்டு சென்று விட்டார். அதை போலவே முதலமைச்சருக்கு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் எந்த தகவலையும் சொல்லாமல் துரைமுருகனும் ஓட்டம் பிடித்து விட்டார். ஆகவே இப்பொழுது அந்த மருத்துவமனையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்த மருத்துவமனையில் இருந்து கொண்டே திமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரைமுருகனை அந்த பதவியிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு விலக்கிவிட்டு அந்த இடத்தில் உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை அமர வைப்பதற்கு அனைத்து வேலைகளும் நடக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் இருக்கின்ற பொழுதே தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கான தலைவர் பதவியை இப்பொழுதே சரி செய்துவிட வேண்டும், அந்த அதிகார மையத்தின் பக்கத்தில் அவரை நிறுத்திவிட வேண்டும், தான் இல்லாத காலத்தில் திமுகவின் தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எந்த தங்கு தடையும் இல்லாமல் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும், தனக்கு பின்னால் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்கின்ற ஒரு நிலை வர வேண்டும். கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் திமுக கலைஞர் குடும்பத்தின் சொத்தாகவே இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார். ஆகவே அதற்கான அடித்தளத்தை இப்பொழுது மருத்துவமனையிலிருந்து ஏற்படுத்தி விடலாம். ஒருவேளை தலைமைச் செயலகத்திலோ அண்ணா அறிவாலயத்திலோ அமர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தால் ஒரு சில எதிர்ப்புகள் வரக்கூடும். ஆனால் மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டே இந்த முடிவை எடுத்துவிட்டால் தன்னுடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு வராது. ஆகவே உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அதை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு யாரோ ஒரு வலிமையான சிறந்த யோசனையை கூறியிருக்கிறார்கள். அந்த யோசனையை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் திமுகவின் மண்டல செயலாளர்களை முதல் கட்டமாக மருத்துவமனைக்கு அழைத்திருக்கிறார். மருத்துவமனைக்கு அழைத்து அவர்களிடம் அவருடைய செயல் திட்டத்தை கொடுத்து அந்த செயல் திட்டத்தை இப்பொழுதே அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பதுதான் இன்றைக்கு ஸ்டாலின் போட்டிருக்கிற திட்டம். ஆகவே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கான முக்கியமான இடத்தை, அந்த தலைமை பொறுப்பை இப்பொழுதே அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்று ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். ஆகவே உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலும் கூட தன்னுடைய எண்ணத்தை ஈடேற்றிக் கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் திமுகவுடைய முக்கிய தலைவர்களையும் மண்டல செயலாளர்களையும் மருத்துவமனைக்கு அழைத்திருக்கிறார். சொல்ல போனால் இன்றைக்கு தமிழக அரசின் தலைமை செயலகமாக அப்போலோ மருத்துவமனை மாறிவிட்டது. இருந்தாலும் கூட அப்போலோ மருத்துவமனையிலிருந்து பூரண குணம் பெற்று முதலமைச்சர் அவர்கள் ஆரோக்கியத்துடன் அந்த மருத்துவமனையை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகி தலைமைச் செயலகத்தில் அமர்ந்து தன்னுடைய 2026 ஆண்டு வரை இருக்கின்ற முதலமைச்சர் பதவி காலத்தில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நடுநிலையாளர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக வர முடியுமா முடியாதா என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். ஸ்டாலின் அவர்களே 2026 வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக முடியாது என்ற நிலை இருக்கின்ற பொழுது தனக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்று ஸ்டாலின் போடுகின்ற திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.